இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணு சஞ்சீவ தான் லவ் பண்றா. இதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும். நானே போய் அவங்க வீட்ல பேசி அந்த பொண்ணை சஞ்சீவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அத்தை. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாதானே நீங்க சொல்றதெல்லாம் நடக்கும். ஆனா அந்த பொண்ணு யாரு, என்ன விஷயம், இது எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்க எந்த ஒரு க்ளூவும் நம்ம கிட்ட கிடையாது. சிச்சுவேஷன் இப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிப்பீங்க? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணமே ஆயிடும். அப்படியெல்லாம் நடக்காதுமா. அந்த பொண்ணை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. வழி இருக்கா? என்ன வழியா இருக்கும்? என்ன வழி அத்தை? அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த டெய்லர் கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்க போய் வேணும்னா இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாம். அந்த பொண்ணை பத்தின தகவல் ஏதாவது கிடைக்கும்ல? சரியா சொன்னீங்கம்மா. டெய்லர் கடைக்கு போய் பேசினா கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமா? நான் திரும்ப திரும்ப நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அந்த டெய்லர் பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சா ஓகே. ஒருவேளை கிடைக்கலன்னா? இல்லம்மா, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. என்னால அதுக்குள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியலனா உனக்கும் சந்தோஷ்க்கும் நிச்சயம் முதல்ல பண்ணிடலாம். சரியா? என்னம்மா யோசிக்கிற? நான் ஒன்னும் நீ என்ன கேள்வி கேட்கிறேங்கிற கோபத்துல எதுவும் சொல்லல. ஒரு வாரத்துக்குள்ள அந்த பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். ஓ, அபிய கண்டுபிடிச்சிடலான்னு உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கையை உடைச்சி இந்த அணு யாருன்னு காட்டு. சரி அத்தை, நீங்க பெரியவங்க சொல்றீங்க, சரியாதான் இருக்கும். நானும் அந்த பொண்ணு சீக்கிரம் கிடைக்கணும்னு தான் நினைக்கிறேன். தேடுங்க, கண்டிப்பா கிடைப்பா. நான் அப்ப கிளம்புறேன் அத்தை. சரிம்மா, வரேன் மாமா. போயிட்டு வாமா. ஓகே மேடம். சீதா, எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் தப்புன்னு படுது. ஏங்க அப்படி சொல்றீங்க? சஞ்சீவுக்கு அந்த பொண்ணு கிடைக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா ஒரு பையன் வாழ்க்கைக்காக இன்னொரு பையன் வாழ்க்கையை தள்ளி போடுறது என்ன நியாயம்? அதுவும் எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவர் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறாருன்னு அவ்வளவு சொல்றா அவ. ஆனா நீ பார்க்காத ஒரு பொண்ணை தேடி சஞ்சீவ் வாழ்க்கையை வீணடிக்கிறியோன்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லைங்க, நம்ம ரெண்டு பசங்களுக்கும் ஒரே மேடையில ஒன்னா கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அவங்க ஜாதகமும் அதை தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நாம தேடுற பொண்ணு கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். ஏன் சந்தோஷ், உன் கல்யாணத்தை தள்ளி போடுறேன்னு உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா? எனக்கு என்னமா வருத்தம்? எனக்கு ஏன் கல்யாணத்தை விட என் தம்பி கல்யாணம் தான் சீக்கிரமா நடக்கணும்னு ஆசை. நீங்க பேசாம சஞ்சீவோட போய் அந்த பொண்ணுகிட்ட சீக்கிரம் பேசுங்க. அது வேணா சந்தோஷ். சஞ்சீவ் பல தடவை அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டப்போ அந்த பொண்ணு வரலனா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதனால நானே போய் பார்க்கறது தான் சரியா இருக்கும். நாளைக்கு கண்டிப்பா அந்த டெய்லர் கடைக்கு போய் அந்த பொண்ணை பத்தின தகவல் ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டு பார்த்துட்டு வந்துடலாம். கிழிச்ச சீதா, நீ அபிய கண்டுபிடிக்க என்னதான் முட்டி மோதினாலும் உன் மண்டைதான் உடையுமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. நானும் பார்ட்னரும் நடக்கவே விட மாட்டோம். என்ன சஞ்சீவ் டென்ஷனா வர? சஞ்சீவ் என்னப்பா? சஞ்சீவ் காலையில நல்லா தானேங்க போனா, என்னாச்சு உனக்கு? என்னாச்சு ஸ்ரீஜா? சஞ்சீவ் இவ்ளோ கோவமா போறான்? ஒரு சின்ன விஷயம் அதுக்கு போய் சஞ்சீவ் இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரு? இல்லையே, முன்ன மாதிரி எல்லாம் சஞ்சீவ் கோவப்படுறது இல்லையே. என்ன நடந்துச்சு அத சொல்லுமா. நான் கார் டிரைவ் பண்ணும்போது தெரியாம ஒரு பூக்காரி மேல இடிச்சிட்டேன். அதுக்கு சஞ்சீவ் என் மேல கோவப்பட்டு திட்டிட்டாரு.
அப்படி சொல்லு. காரணம் இல்லாம என் பிள்ளை கோவப்பட மாட்டான். நான் என்ன வேணும் நான் பண்ண தெரியாம தானே பண்ண. சரி விடு ஸ்ரீஜா. கோவம் குறைஞ்ச உடனே அவனே வந்து உன்கிட்ட பேசுவான். நீ வருத்தப்படாம உள்ள போ. ஸ்ரீஜா வா உள்ள போலாம் வா. அம்மா சொல்றேன்ல வா. போ. என்ன நடந்துச்சு ஸ்ரீஜா? நானும் சஞ்சீவும் ஷாப்பிங் போகும்போது வழியில ஒரு பூக்காரி மேல தெரியாம இடிச்சிட்டேன். சஞ்சீவ் என்னை இடிச்சதுக்காக அந்த பூக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னான். நீ கேட்டியா? நான் எப்படிமா கேப்பேன்? யாருக்காகவும் நான் என்னோட ஈகோவை விடவே மாட்டேன். விழுந்த அந்த பூக்காரிக்கு அந்த அபி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அவளை பார்த்த உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு புரியாத ஒரு இரிட்டேஷன். அவளை ஏதாவது பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. ஆனா ஆனா சஞ்சீவ் என் கூடவே இருக்கான். அபியா அவன் பார்க்கவே கூடாது. அதனாலதான் சஞ்சீவ கார்ல இருக்க வச்சுட்டு நான் மட்டும் போய் அந்த பூக்காரியையும் அபியையும் தரக்குறைவா பேசின. வேணும்னே வம்பு கிழித்த. அதுக்கு அந்த அபி என்ன அடிச்சிட்டாமா. அடிச்சிட்டாளா? அவளை நீ சும்மாவா விட்ட? நான் திருப்பி அடிக்க போனேன். அதுக்குள்ள அந்த சஞ்சீவ் வந்து என்ன தடுத்து அந்த பூக்காரி கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டான். என்னது மன்னிப்பு கேட்டியா? அப்போ எனக்கு இருந்த ஈகோவை விட சஞ்சீவ் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது தான் முக்கியமா போச்சு. அதான் மன்னிப்பு கேட்டேன். நீ மன்னிப்பு கேட்டும் சஞ்சீவ் ஏன் இன்னும் உன் மேல கோவமா இருக்கான்? சஞ்சீவ் அந்த அபிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அத்தை கிட்ட பேச வைக்க ட்ரை பண்றான். என்னது அபிய கூட்டிட்டு வர பார்த்தானா? அதுக்கு அவ ஒத்துக்கிட்டாளா? ஆமாமா. அப்புறம் என்ன பண்ண? அபியும் சஞ்சீவும் கார்ல ஏறதுக்குள்ள நான் கார் எடுத்துட்டு வேகமா வந்துட்டேன். அதனாலதான் சஞ்சீவ் என் மேல கோவமா இருக்கான். நல்ல காரியம் பண்ண ஸ்ரீஜா. அந்த சீதா இருக்காளே, ஒரு வாரத்துக்குள்ள அபிய கண்டுபிடிச்சு ஆவேன்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா அவ. இப்ப மட்டும் அபி அவ பாத்துட்டா உடனே சஞ்சீவுக்கு அபிக்கும் கல்யாணத்தை முடிச்சாலும் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த அனுவுக்கும் பெப்பப்பே, நமக்கும் பெப்பப்பே தான். அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப உஷாரா இருக்கணும் ஸ்ரீஜா. இது வரைக்கும் சஞ்சீவ கல்யாணம் பண்ணா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த அபி என்ன அடிச்சு அசிங்கப்படுத்திட்டா. வேலைக்காரி தொட்டு பேசினாலே இரிட்டேட் ஆகுற என்ன ஒரு பூக்காரி கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டான். சாரி. என் ஈகோவை டச் பண்ணிட்டா. இதுக்கப்புறம் தான் இருக்கு அந்த அபிக்கு. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். தெய்வம் கொஞ்சம் சாம்பார் ஊத்துமா. அபி உனக்கு குழம்பு வேணுமா? வேண்டாம்மா. என் சின்ன பையனுக்கும் பெரிய பையனுக்கும் ஒன்னா நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. சீதா தவிர 2 பேருக்கும் ஒரே மேடையில தான் நிச்சயம் பண்ணுவேன்னு உடும்பு மாதிரி புடிச்சு புடிய விடாம பிடிவாதமா இருக்காங்க. நாளைக்கு வேற டெய்லர் கடைக்கு அபியை பத்தி விசாரிக்க போறேன்னு சொன்னாங்க. நல்ல வேலை அபி இப்போ டெய்லர் கடைக்கு போறதில்ல.
அனு அனு என்னம்மா? என்னடி சாப்பிடாம இப்படி வெறும் தட்டை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்க? சாப்பிடும்போது அப்படி என்ன யோசனை உனக்கு? ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பாருமா, நம்ம சம்பாதிக்கிறதே நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக தான். இப்படி சாப்பிடும்போது கண்ட விஷயத்தை நினைச்சுக்கிட்டு சரியா சாப்பிடலன்னா சாப்பாடு டேஸ்ட் எப்படி தெரியும்? சாப்பாடு எப்படி உடம்புல ஒட்டும்? ஆபீஸ் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே தான் இருக்கும். அதை பார்த்தா ஆரோக்கியமா இருக்க முடியாது. இது பாரு, எதை பத்தி யோசிக்காத, நல்லா சாப்பிடு. உங்க அம்மா வேற இன்னைக்கு ஏதோ அதிசயமா இன்னைக்கு நல்லா டேஸ்டா வர சமைச்சிருக்கானோ. சும்மா இருக்க மாட்டீங்க? என் சாப்பாட்டை ஏதாவது சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. பேசாம சாப்பிடுங்க. அம்மா, ம், நான் திரும்பவும் டெய்லர் கடைக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன். என்ன 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 இந்தா தண்ணி குடி. பார்த்து சாப்பிடு. சாப்பாட்டை மதிக்காம நாம எதையாவது நினைச்சுக்கிட்டு சாப்பிட்டா இப்படிதான் பொறையேறும். அபி, நீ என்னமோ சொல்லிட்டு இருந்தியம்மா? இல்லம்மா, வீட்ல சும்மா இருக்க முடியல, அதான் திரும்பவும் டெய்லர் கடைக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன். நீ சொல்றது கரெக்ட் தான். எவ்வளோ நேரம் தான் என் முகத்தையே பார்த்துக்கிட்டு வீட்டுல இருப்ப? தாராளமா போ, உனக்கு பிடிச்சத பண்ணு. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? சரிதான். அபி வேலைக்கு போட்டோம். சரிம்மா, அப்போ நான் நாளையில இருந்து வேலைக்கு போறேன். நாளையில இருந்து வேலைக்கு போறாளா? நாளைக்கு தானே சீதா அத்தை டெய்லர் கடைக்கு வந்து விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த டெய்லர் கடை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அங்க போய் வேணும்னா இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாம். இவ நாளைக்கு வேலைக்கு போனா அவங்க இவ்வளவு பாத்துருவாங்களே, இப்ப என்ன பண்றது? அபி, அக்கா, நீ டெய்லர் கடைக்கெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம். நினைச்சேன். என்னடா அபி ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த சொல்றாளே, அதை எதிர்த்து நீ எதுவும் பேசாம வேற இருக்கியே, நீ எங்க திருந்துட்டியோன்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ கரெக்டா அபிய வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லி, நீங்க அப்படிலாம் தப்பா நினைச்சிடாதீங்க, நான் இன்னும் திருந்தலன்னு சொல்லிட்டேன். ஏண்டி, அபி வேலைக்கு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா நான் எதை பண்ணாலும் நீ என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்காதம்மா. நான் அபியோட நல்லதுக்காக தான் அவளை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். என்ன நல்லது? ஏற்கனவே அந்த எம்எல்ஏ ஆளுங்க அபி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல நேரம் 3 தடவை தப்பிச்சிட்டா. எல்லா தடவையும் அப்படி ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ மறுபடியும் அபி அந்த டெய்லர் கடைக்கு வேலைக்கு போய் அபி கிட்ட நான் நினைச்சு பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? ஆமா, அதை நான் மறந்து போயிட்டேனே. அனு, நீ சொல்றது சரிதாமா. நான் அதை யோசிக்காம விட்டேன். என்ன யோசிக்காம விட்டுட்டீங்க? இந்த பிரச்சனையே இவளால தான். அபிய அனு நினைச்சுக்கிட்டு தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க.
நீ பண்ண பிரச்சனைக்கு இவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ள இருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அபி பயந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியும்னு நீ நினைக்கிற? மிளகா கடிச்சது ஒரு ஆளு, தண்ணி குடிக்கிறது இன்னொரு ஆளா? சும்மா எதையாவது என்ன சொல்லிட்டே இருக்காதம்மா. உனக்கு என்ன, அபி வேலைக்கு போன அவ்வளவுதானே? அவ டெய்லர் கடைக்கு வேலைக்கு போனாதானே பிரச்சனை. அவளுக்கு வேற இடத்துல நானே வேலை வாங்கி கொடுக்கறேன். இப்போ எப்படியாவது அபிக்கு வேலை வாங்கி கொடுத்தே ஆகணுமே. என்ன பண்றது? சிவா சார் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? லாயர் மேடம் கால் பண்றாங்க. சொல்லுங்க அனு மேடம், எப்படி இருக்கீங்க? ஆம், நல்லா இருக்கேன் சார். உங்களால தான் என் வீடு ஜப்தி ஆகாம தப்பிச்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு சார்? நீங்க என் கிளையண்ட், உங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுக்கறது தானே என் வேலை. அப்புறம் சார், ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க மேடம். உங்களால முடியும்னு நினைச்சுதான் உங்களுக்கு கால் பண்ணேன். எதுக்கு தயங்குறீங்க? சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்ல, சிஸ்டர் ஒருத்தவங்க ஜாப் இல்லாம இருக்காங்க. அதான் அவங்களுக்கு உங்ககிட்ட கேட்டா ஏதாவது வேலை கிடைக்குமான்னு. அப்படியா? உங்க சிஸ்டர் என்ன படிச்சிருக்காங்க? பெருசா ஒன்றும் படிக்கல, +2 தான். ஓ, இப்போதைக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை எதுவும் இல்லை. ஐஸ்கிரீம் பார்லரில் சர்வர் வேலை மட்டும்தான் காலியாக இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அது ஒத்து வராது. யாரு சொன்ன ஒத்து வராதுன்னு? அதுதான் ஒத்து வரும். பரவாயில்ல சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க சர்வர் வேலையா இருந்தாலும் பார்ப்பாங்க. மேடம், உங்கள் தங்கச்சிங்கிறீங்க, டேபிளெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சார், அவங்க பார்ப்பாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு என் சிஸ்டரை உங்களை பார்க்க அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேடம். அம்மா, உன் பொண்ணுக்கு வேலை கிடைச்சாச்சு. நாளையில இருந்து அவளை அங்க வேலைக்கு போக சொல்லு. என்ன வேலைடி? என் கிளையண்ட் ஒருத்தரோட ஐஸ்கிரீம் பார்லர்ல சூப்பர்வைசர் வேலை. சர்வர் வேலைன்னு சொன்னா உன் பொண்ணை நீ அனுப்ப மாட்ட. அதான் சூப்பர்வைசர் வேலைன்னு போய் சொன்ன.